பாக்கியராஜன் நான் எந்திரிக்கும் போதே சொல்லிட்டாரு, நீ அர்ஜென்ட்டாக போகணுமோ அப்படின்னு. எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அப்படித்தான் அப்படின்றதெல்லாம் இல்லை சார், உண்மையாகவே இன்னைக்கு கொஞ்சம் வெளியே வேலை. இன்றைக்கி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா எல்லோரும் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா அதுதான் இன்றைக்கி இருக்கிறதுலையே ஈஸியான தொழிலாக தெரியுது. முதல்ல அது கஷ்டம். நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்க போகணுன்னா சிவாஜி சார் படத்தோட வசனத்தை எல்லாம் நம்ம பேசி ஒவ்வொரு நடிகர்கள் மாதிரியும் நம்ம நடித்து காட்டி ரொம்ப சிரமப்பட்டு ஒரு இடத்த பிடிச்சி ஒரு சீன் நடிக்கிறதுக்கே அவ்வளவு டெஸ்ட்டு மேலே டெஸ்ட்டு பண்ணுவாங்க. இன்றைக்கி சர்வசாதாரணமாக எல்லாருமே நடிச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்படியே இறங்கிட வேண்டியதான் களத்தில். ஆக இது என்னுடைய குடும்ப விழான்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு அசிஸ்டண்ட்டு தரணி, தரணிக்கு அசிஸ்டண்ட்டு பேரரசு, பேரரசுக்கு அசிஸ்டண்ட்டு சதாசிவம். ஸோ என் கொள்ளு பேரனோட படம் அப்படின்னு சொல்லிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும் சினிமா. ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் எப்படி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, பாக்கியராஜன், அதுக்கப்புறம் பார்த்திபன், பாண்டியராஜன் அப்படின்னு அவங்க கொள்ளு பேரனுக்கும் கொள்ளு பேரன் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கிற மிகப்பெரிய தாத்தா பாக்கியராஜன். ஸோ இந்த மாதிரி தாத்தாக்களாக இங்கே நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கும் இந்த இஎம்ஐ, இது உண்மையிலுமே சதாசிவத்துக்கு ஃபஸ்ட்டு இஎம்ஐ சக்ஸஸ் ஆகிருன்னு நினைக்கிறேன். எந்த டெபிட்டும் இல்லாமல் அவர் சொன்னார், ப்ரொடியூசர் அழகாக சொன்னார், இஎம்ஐ கட்ட முடியாமல் கெட்டவனும் உண்டு, இஎம்ஐ கட்டி தப்பிச்சு வாழ்ந்தவனும் உண்டு. ரெண்டு விதமான இஎம்ஐ சொன்னான். எக்ஸ்ட்ராடினரி மணி இன்ட்ரெஸ்ட், அதில் போய் மாட்டினான்னா அவன் காலி. ஈஸி மணி இன்ட்ரெஸ்ட்டில் மாட்டினான்னா அவன் தப்பிச்சிடுவான். ஸோ இஎம்ஐங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஒரு நல்ல பேங்க்கில் போய் கரெக்டான வட்டியில் இஎம்ஐ கட்டிட்டு வந்தோம்னா நம்ம அகலக்கால் வைக்காமல் நம்ம தகுதிக்கேற்ப கடனை வாங்குபவர்கள் தப்பித்து கொள்ளலாம். நம்ம தகுதியை மீறி கடன் வாங்கினோம்னா தான் கண்ணாமொழி திருகி, கண்ணு பிதுங்கி, நாக்கு தள்ளி மற்ற விஷயமெல்லாம் நடக்கும். என்ன தயாரிப்பாளர் சார், உங்களுக்கு இந்த இஎம்ஐ கண்டிப்பாக அறுவடை ஆகிடணும். ஏன்னா இந்த படத்தில் எல்லா விஷயத்தையும் டைரக்டர், நடிகர் நம்ம சதா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு மிக பெரிய கைத்தட்டலை கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்துருக்காரு. விருப்பாக அலைஞ்சிருப்பார் போல் இருக்கு. யார் பின்னாடி அலைஞ்சு வேஸ்ட்டு, எல்லாம் அவ்வளோ இவ்வளோ சம்பளம் கேட்குறாங்க. முதல்லலாம் அந்த காலத்துலலாம் நடிகர்கள் நடிப்பில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. பாக்கியராஜன்லாம் எங்கள் ஊரில் தான் ஷூட்டிங், மேட்டுப்பாளையத்தில் அந்த சந்தில் உட்காந்துட்டு அந்த சந்திலேயே படத்தை முடிச்சுட்டார். எவ்வளவு சிம்பிளாக, எவ்வளவு அருமையாக, எவ்வளவு உணர்வு கலைநயம் மிக்க ஒரு காதல் கதையை எவ்வளவு அற்புதமாக, ஒரே ஊரில் ஒரே தெரு தான் மேக்சிமம் அந்த படத்தில். எதுக்கால வீடு, அதே தெருவில் ஒரு ஹீரோ வருவான், இவர் லவ் பண்ணுற பொண்ணு. அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லவ் ஸ்டோரியை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த யதார்த்த சினிமாக்கள் இன்றைக்கி இல்லாமல் போச்சு. இன்றைக்கி தான் நான் ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு போகிறேன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட சொன்னேன். ஃபோனில் என்ன அர்ஜெண்ட்டாக பார்க்கணுன்னு சொன்னார். என்னங்க ஆடியோ ரிலீஸு? அவர் ரொம்ப கோவிச்சு விட்டார். இஎம்ஐன்னு ஒரு படம். சரிங்க, இப்போல்லாம் எங்கேங்க தமிழ் படம்? முதல்ல எல்லாம் வெளிமாநிலத்திலிருந்து நடிகர்கள் நடிக்கிறதுக்கு தமிழ் படத்தில் நடிக்கணும், அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய எய்ம்னு சொல்லுவாங்க. ஒரு ஹிந்தியிலேருந்து ஒரு ஹீரோயின் தமிழில் நடிக்கிறத ஒரு பெருமையாக நினைப்பாங்க. தமிழ் படம் எடுக்கிறத ஒரு பெருமையாக நினச்ச ப்ரொடியூசர்கள் இருக்காங்க. தெலுங்கு ப்ரொடியூசர்கள்லாம் நிறைய பேர் மலையாளம், கர்நாடகாவிலேருந்தெல்லாம் தமிழ் சினிமா எடுத்திருக்காங்க. இன்றைக்கி இருக்கிறதுலையே 5வது இடத்துல 6வது இடத்துல இருக்கிறது தமிழ் சினிமா. இன்றைக்கெல்லாம் தெலுங்கு சினிமா நம்பர் 1 இருக்குது, மலையாள சினிமா நம்பர் 2 இருக்குது, கர்நாடகா சினிமாவும் நல்லா இருக்குது. இதுக்கு காரணம் யார்?
கிரியேட்டருக்கு இங்கே இருக்காங்க, இல்லாமல் இல்லை. சரியான தயாரிப்பாளர்கள் இல்லை. சரியானவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இப்போது அவங்க பூட்டு போட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இன்று படம் எடுக்கக்கூடாது என்ற முடிவோடு இருக்கிறார். ஏனென்றால் முதல்ல படம் எடுத்தால் ஈஸியாக வியாபாரம் ஆகிடும். இப்போ முந்தானை முடிச்சாகட்டும், எஜமான் ஆகட்டும், அது பேரரசு பண்ண அஜித் படம், என்ன படம் அது, திருப்பதி, இதெல்லாம் எனக்கு தெரிய ஏவிஎம் பூஜை எண்ணிக்கை எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் முடிஞ்சிடும். பூஜை எண்ணிக்கை லாபம் இவ்வளவு என்று தெரிந்து போய்விடும். அப்படி இருந்த சினிமா இன்னைக்கு எங்கே இருக்கு? எவ்வளவு போராட்டமாக இருக்கு. ஒரு கதை முடிவு பண்ணுற வரையிலையும் நடிகர் நடிகைகளை முடிவு பண்ண முடியறதில்ல. ஷூட்டிங் போகிற வரையிலும் இவர் தான் நடிக்க போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்படியே முடிஞ்சாலும் இந்த படம் அப்படியே தொடங்கினாலும் இந்த படம் முடியுமா முடியாதான்னு தெரியாது. அப்படியே முடிஞ்சாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதுன்னு தெரியாது. யார் ரிலீஸ் பண்ண போகிறாரு, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாருன்னு தெரியாது. அப்படியே ரிலீஸ் ஆனாலும் எந்த தேட்டரில் ஓடுதுன்னு இந்த ப்ரொடியூசருக்கும் தெரியாது, டைரக்டருக்கும் தெரியாது. என்ன தமிழ் சினிமா! கொஞ்சம் சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்ம தமிழ் இயக்குநர்களிடம் இல்லாத அறிவும் புத்திசாலித்தனமும் வேறு யாருக்கிட்டையும் கிடையாது. சிறந்த தமிழ் படைப்பாளிகளை பயன்படுத்தி கொள்ள தவறுகிறார்கள் இப்போது படம் எடுக்க வருகிறவர்கள் என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும். அல்லது இப்போது படம் எடுக்க வருகிறவர்கள் எல்லாம் சிறந்த படம் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒன்றா ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும், ஒரு பிஸ்னஸ், இந்த ஹீரோ இந்த இது இப்படி போட்டு இப்படி போட்டால் இவ்வளவு கோடி பிஸ்னஸ், அவ்வளோதான். அதில் கதையெல்லாம் இருக்குன்னு அவசியமே கிடையாது. அப்போல்லாம் ஒரு 16 படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு தீபாவளிக்கு சரி, ஒரு ஏப்ரல் 14th தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு 16 படமெல்லாம் ரிலீஸ், 17 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. 16 படம் ஹிட் ஆகிடும். ஒரு 12 படம் 100 நாள் ஓடிடும். ஒரு 5 படம் 175 நாள் ஓடும். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கதைக்களத்தோடு இருக்கும். ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி ஓடும், ஒரு எஜமான் ஓடும், ஒரு வால்டர் வெட்டிவேல் ஓடும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேறு வேறு மாதிரி கதைக்களத்தோட. ஒவ்வொரு நடிகர்களுக்குள்ளும் ஒரு போட்டி இருக்கும். ஒவ்வொரு இயக்குநர்களும் பார்த்தோம்னா அவர் அந்த படி இந்த படம்டா ஓடுதா அவனும் அப்படி. ஆனால் எல்லா இயக்குநர்களும் நாங்கள் நட்போடு தான் இருப்போம். எங்கள் படங்கள் தான் எங்களுக்கு எதிரியே தவிர எங்கள் படைப்பாற்றல் எங்களுக்கு எதிரியாக இருந்ததே இல்லை. இப்போ அந்த மாதிரியான ஹெல்த்தி சினிமா இல்லையேன்ற ஒரு வருத்தம். இன்னொரு பெரிய காமெடி என்னென்னா, இந்த காலத்தில் டைரக்டர்களையே ஃபோனில் பிடிக்க முடிய மாட்டேங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. ஒரு டைரக்டரை பாராட்டலாம், இந்த படம் நல்லா எடுத்துருக்கிறாருன்னா ஃபோன் எடுக்க மாட்டாங்கப்பா. கேட்டால் அந்த நம்பர் போன வாரம் தாங்க இருந்தது, இந்த வாரம் வேறு மாற்றிட்டாங்கன்றாங்க. எங்கே நோக்கி போய்கொண்டிருக்கிறது தமிழ் சினிமா? இது எல்லாம் திருத்துவதற்காகத்தான் இந்த இஎம்ஐ மாதிரியான படங்களை நம்ம ஆதரிக்க வேண்டும். 15 படம் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது, ஒரு படம் 2 படம் தான் ஓடுது. ஆனால் 100 படம் சின்ன படங்கள் ரிலீஸ் ஆனாலும் 15 சின்ன படங்கள் ஓடிட்டுருக்கு இன்றைக்கி. அதை தான் இன்றைக்கு சிறிய திரைப்படங்களுக்கு உண்டான ஒரு வேல்யூ. கடந்த இந்த வருஷம் எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன படங்கள் ஓடி இருக்கு. குடும்பஸ்தன், லப்பர் பந்து, இது நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம். ரிலீஸ் ஆகிற வரையிலும் இதெல்லாம் ஒரு என்னங்க படம் அப்படின்னா, ஆனால் ஏன் ஓடுது? ஒரு நல்ல மேட்ரு, அழகான நல்ல படைப்பாளிகள் இருக்கிறார்கள். அவர்களை தேடுங்கள், அவர்களை கண்டுபிடிங்கள். அதில் ஒருவராக நம்ம சதாசிவத்தை எதிர்பார்ப்போம். இந்த படத்தில் நல்லா இருந்தது. கண்டென்ட் இஸ் குட். அது எந்த அளவுக்கு அவர் ஆழமாக சொல்லியிருக்காருன்றது முழு படத்தை பார்த்தா தான் தெரியும். தம்பி நல்லாவே நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய
வாழ்த்துகள். ஏன்னா உங்களுக்கு பரவாயில்ல, நீங்கள் கட்டி பிடிக்கிறத விட பொண்ணோட அப்பாவை அந்த பொண்ணை கட்டி பிடிக்கிறது மட்டும் ஸ்பெஷலாக காட்டியிருக்கீங்க. அது ஏன்னு தெரியல, உங்கள் குருநாதன்றதுனாலே ஒன்றும் இருந்துட்டு போட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி வைத்திருச்சல என்ன. அது எப்படி அவர் பேக்ரவுண்டில் அப்படி கப்புன்னு கட்டி பிடிக்கிறாங்க. ஆஹா ஆடாடாடாடாடா. ஸோ பேரரசுக்கு, எங்கள் சங்க செயலாளருக்கு, இயக்குனர் சங்க செயலாளரை ஒரு மிகச்சிறந்த அப்பாவாக உருவாக்கிய உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த அப்பா வந்து ஒரு கொடி கட்டுகிற ஒரு அப்பாவாக, என்ன அப்பான்னு மட்டும் அடிக்கடி சொல்லாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சார் என்ன. சரி, சித்தப்பாவாக, அதாவது ஒரு மிகப்பெரிய திறமைசாலி பேரரசு. ஏன்னா அந்த திறமையில் ஒரு பாதியாவது இவருக்கு இருக்குமான்னு பார்த்தா அவரை விட மிஞ்சிடுவார் போருக்கு சிஷ்யன். அந்த ஒரு பாட்டே போதும், பேரரசை வச்சு எழுந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதிக்கிறார் பாருங்க. அஸ்கு புஸ்கு ரிஸ்கு ரஸ்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு பாட்டு அது. அது வேணா நிச்சயமாக. ஏன்னா விஜய் படத்தில் வந்து நான் திருப்பி சொல்லுவேன், திருப்பாச்சிலையும் சிவகாசிலையும் இவர் எழுதின பாட்டெல்லாம் தாறுமாறு. நம்ம அப்போ கூட நம்ம ரொம்ப ஸ்பீடாக இருக்கடா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனால் இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி வர்ற படங்க. அதாவது அர்த்தத்தோடு இருந்தது அவர் எழுதுனது. இப்போ என்ன எழுதுகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் திரும்பவும் அவரை நீங்கள் அருமையான பாடலை எழுத வைத்தமைக்காக நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தம்பிக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. தொடர்ந்து அண்ணன் பாக்கியராஜ் அவர்களும், அந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களும், என்னுடைய நண்பர்களும் எல்லாம் பேசவிருக்கிற காரணத்தினால், இந்த திரைப்படத்தின் ஹீரோயினும் நல்லா தான் நடிச்சிருக்கீங்க கண்ணே. நீங்கள் அது வேறு, நான் உங்களை சொல்லன்னு உங்கள் அப்பா கோவிச்சுக்கு போகிறாரு. நல்லா நடிச்சிருக்கேன். அப்புறம் இசையமைப்பாளரை பற்றி சொல்லணும். அவருடைய விழா இன்றைக்கி வாங்க. அவர் ரொம்ப சின்ன பையனாக தெரிஞ்சாலும் பெரிய வேலை பண்ணிக்கிறீங்க போல் இருக்கு. ஸோ நீங்களும் அனிருத் மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு இசையமைப்பாளராக வர வேண்டும். அதே மாதிரி நல்ல இசை, இனிமையான இசை மட்டுமல்ல, நல்ல லிரிக்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரியான இசை போடுங்க. உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் இந்த திரைப்படத்தின் மூலம் உருவாகி இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக ஒரு அறிவிப்பு ஒன்று சொன்னாங்க. இந்த படத்தை திரையிடப் போகிற விநியோகஸ்தர்கள் வந்திருக்காங்கன்னாங்க. அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. நிச்சயமாக இந்த படத்தை வந்து, இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். நிறைய கலெக்ஷன் வரும். ஏன்னா இது ஒரு யூனிவர்சல் மேட்டர். கண்டென்ட் தான் இது. இஎம்ஐன்னாவே அது கண்டென்ட். இந்த இஎம்ஐ வந்து உங்களுக்கும் தப்பு இல்லாமல் வந்து சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. இந்த விழாவில் நான் வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக உண்மையாகவே போவேன் இருப்பதனால அண்ணன் அவர்களை என்ன மன்னிக்கணும், என் தம்பி அவர்கள் மன்னிக்கணும், அரவிந்தராஜ் அவர்களும் சரி, நம்ம தம்பி நடிகர் இயக்குனர் மன்னிக்கணும், பிரபாகர் அவர்களும் சரி, தேனப்பன் அவர்களும் சரி, சகோதரி தேவயானி அவங்களும் இயக்குனராக இப்போ மாறி இருக்காங்க. நம்ம சங்கத்தில் உறுப்பினராக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆயிட்டாங்களா? நம்ம அதை கூடிய விரைவில் அவங்க ஒரு படம் வெளியிட போகிறாங்க. அவங்க இயக்கிய குறும்படம். ஒரு மிக அழகான டைட்டில். அது ரொம்ப அழகான டைட்டில். அந்த டிசைனும் நல்லா இருந்தது. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த மேடையில் பத்திரிகையாளர்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் நான் வந்து சீனை விட அதிகமாக எனக்கு போஸ்டர் வச்சுருக்காரு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அப்போ வந்து வீட்டில் எங்கள் அப்பாட்ட வரும்போது சொல்லிட்டு வந்தேன், இனி அஜித்துக்கு அப்புறம் நான் தான் அப்படின்னு. என்ன சொல்கிறேன் அப்படின்னாரு. அவரும் வருஷத்துக்கு ஒன்று தான் பண்ணுறாரு, நானும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன். என்ன அவர் படம் ஃபுல்லாக வருவார், நான் படத்தில் ஒரு 2-3 சீன் தான் வருவேன் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு அருமையான வாய்ப்பு வந்து சதாசிவம் சார். இது கொஞ்ச நேரத்தில் உதயகுமார் அண்ணன் பேசும்போது ஃபங்க்ஷன் மாதிரி வந்துட்டோமோ, இது இயக்குனர் சங்க விழாவோன்னு நினச்சிட்டேன். ஏன்னா எல்லாம் வரிசையாக மாபெரும் இயக்குனர்கள், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த
சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப அழகாக பேசி பேரரசு சாரை படத்தில் கூட ஹீரோயின் கொஞ்ச நேரம் தான் அப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்வி குமார் சார் ஒரு 5-6 வாட்டி சொல்லிட்டாருங்கிற வருத்தத்தில் இருக்கார் பேரரசு சார். ஸோ எனக்கு இந்த விழா ரொம்ப சிறப்பான ஒரு விழா. அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும், என்கரேஜ் பண்ணணுங்கிறதும். ஸோ அதுக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய இயக்குனர்கள், திரைக்கதையின் பிதா திரு கே பாக்யராஜ் அவர்களும், ஆக்ஷன் பட இயக்குனர் பேரரசு அவர்களும், ஆக்ஷன் படத்தில் மற்றும் ஒரு சிறப்பான இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அவர்களுக்கும், எஸ்ஆர் பிரபாகரன் அவர்களுக்கும், பிஎல் தேனப்பன் அவர்களுக்கும், தேவயானி மேம் அவர்களுக்கும், மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் நடிகர்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் பாட்டு போடும்போது நான் அவரை பார்க்கல, இன்றைக்கி தான் பார்த்தேன். மீண்டும் வள்ளுவர் பிறந்து வந்தது போல் ஒரு அருமையான ஒரு கெட்டப்பில் இருக்கார். இது வரைக்கும் நீளமாக முடி வச்சாங்க, ஆனால் இப்போ முடி வச்சு மேலே கொண்டை போட்டு அழகாக இருக்கார். ஸோ யாருக்காவது வள்ளுவர் பற்றி படம் எடுக்கணும், டாக்குமெண்ட் எடுக்கணும்னா தயவுசெய்து அவரை அணுகவும். இளம் வயதில் வள்ளுவர் இப்படித்தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சொல்ல முடியாது, இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோவை போட்டு இதுதான் வள்ளுவரின் சிறிய வயது புகைப்படம்னு கூட போடுவாங்க, அதுவும் நம்ம பார்த்து லைக்கும் போடுவோம். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு அவருக்கு இருக்குது. அண்ட் இந்த படத்து மூலிமா நயன்தாராவுக்கு பிறகு இனிமேல் எனக்கு பட்டம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். பிளாக் பாண்டி, இனி அவரை பாண்டி என்றே அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த பட்டமெல்லாம் வேணாம், என்னுடைய பேரே நல்ல பேர் அப்படின்னு இருக்காரு. அதனால் வந்து அவர் இனிமேல் பாண்டின்னு தான் நீங்கள் சொல்லணும். பாண்டி வந்து நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடி நமது தளபதி விஜய் இல்லாத குறைய தீப்பார் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் சதாசிவம் சார் டைரக்டராக படத்தை டைரக்டும் பண்ணிவிட்டு நடுவில் ஃபினான்ஷியலாக ஹேண்டிலும் பண்ணிவிட்டு எப்படி இவ்வளோ சிரிச்சிங்கனே நடிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு எல்லா சீன்லையுமே வந்து ஒரு ஸ்மைலிங்லேயே இருக்கார். அதில் எனக்கு தெரிஞ்ச அவருக்கு இஎம்ஐ கட்டலங்கிற சோகமே 2-3 இடத்துல தான் இருக்குது. மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே அவ்வளோ அழகாக ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் அது. ஸோ அந்த ஃபேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சதாசிவம் சார். நான் உங்களோட பெரிய ஃபேன் ஆகிட்டேன். ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர், கேமராமேன் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய படங்கள், பெரிய இன்றைக்கி இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் கதை சொல்ல போனார். படம் என்ன தம்பி ஒரு 40 கோடி ரூபா பட்ஜெட் இருக்குமோ ஒருத்தர் கேட்டார். இல்லை சார் 4 கோடி ரூபா தான். ஏன் 4 கோடி ரூபாய்க்கு நான் படம் பண்ணுறதில்ல பண்ணிட்டார். ஸோ அதனால் இப்போ இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாருமே 40 கோடிக்கு படம் பண்ணணும், பெரிய லெவலில் பேசணும், பிஸ்னஸ் அந்த வெளியில் வந்து 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தவிர கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொன்னார். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை உதயகுமார் சொல்லிட்டு போயிருக்காரு. உண்மைதான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக நம்ம எல்லாரும் நம்பணும். லைஃப்பில் அட்வான்ஸ் டெக்னாலஜி வரும், லேட்டஸ்ட்டு ஃபுட்டு வரும், என்ன வேணாலும் வரும், பீஸா வரும், பர்கர் வரும், என்ன வரும். ஆனால் எங்கள் தெருவில் ஒரு ஓரமாக ஒரு அம்மா இட்லி சுட்டுருச்சு. கடந்த 25 வருஷமாக அது இட்லி மட்டும்தான் சுட்டு வைக்குது. அந்த இட்லியை சாப்பிட்றதுக்குன்னு எப்பவுமே வந்துட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா பசியை போக்குறதுக்கு நம்ம மனசுக்கு பிடிச்சது இட்லி தான். அதனால் அங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா கான்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். சும்மா கலர் கலராக நம்ம வந்து சாயம் போட்டுக்கிட்டு பூசிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு. ஸோ அதனால் எது புதுசாக வந்தாலும் இன்றைக்கி கதை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லிட்டு போயிருக்காரு. கண்டிப்பாக அதை வருங்காலத்தில் வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்படி வரக்கூடிய திரைப்படங்களில் ஒரு வருஷத்துக்கு ஒன்றாவது நான் நடிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. எனக்கு நடிகர் சங்க கார்டு இருக்குது, உறுப்பினர் சார். டப்பிங் யூனியன் கார்டு இருக்குது, உறுப்பினர் சார். அதனால் இயக்குனர் சங்கத்தில் சேர வாய்ப்பில்லை சார். ஸோ விரைவில் உறுப்பினராக முழு ஆதாரத்தோடு நான் இருக்கிறேன் என்பதை உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அடுத்த வருடம் அடுத்த திரைப்படத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இஎம்ஐ படம் பற்றி சொல்லணுன்னா வந்துட்டு ஒரு அழகான ஒரு கிருஷ்ணகிரியில் தான் ஃபுல்லாக நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ கொரியோகிராஃபர் சார் சொன்ன மாதிரி இஎம்ஐ வந்து நிறைய பேர் அதோட பாசிட்டிவ்ஸும் அனுபவிச்சிருப்பீங்க, நெகட்டிவ்ஸும் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த படம் மெயினாக வந்துட்டு இஎம்ஐயோட நெகட்டிவ்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காமிச்சிருக்கோம். ஐ திங்க் இது வந்து ஒரு விழிப்புணர்ச்சியாகவே இருக்கும் நிறைய பேருக்கு பார்க்குறப்போ. பிகாஸ்
எல்லாருமே எந்த அளவுக்கு நம்ம ஆசைப்படுறோன்னு ஒன்று இருக்குது, எந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த படம் வந்துட்டு ஆசைப்படலாம், பட் அதுக்கான கொடுக்கலும் அதில் இருக்கணுன்றது வந்து இந்த படம் வந்து சொல்லும். ஸோ மோஸ்ட்லி நெகட்டிவ்ஸ் ஆஃப் இஎம்ஐ வந்துட்டு இது படம் காமிக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராச்சும் வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் இருந்துச்சுன்னா இஎம்ஐனால் நீங்கள் இந்த படத்தை போயிட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் இது, நல்ல ஒரு கண்டென்ட். சதாசிவம் சார் வந்து எனக்கு இந்த கண்டென்ட் சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாருமே நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ டு ஆல் த மீடியா பீப்புள் வந்து எங்கள் படத்தை எங்களோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் இவ்வளோ எஸ்டீம் கெஸ்ட்டுக்கு நடுவில் உட்கார்ந்து நினச்சா ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். நான் ஆக்சுவலி ஒரு பெரிய ஃபேன் வந்துட்டு பாக்யராஜ் சாரோட ஃபேன், பேரரசு சாரோட ஃபேன், அண்ட் தேவயானி மேம் எல்லாருக்கும் பயங்கரமான ஃபேன். அண்ட் பேரரசு சார் வந்து எனக்கு அப்பாவாக நடித்தது வந்துட்டு ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட் ஃபார் தேட். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சதாசிவம் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச். எத்தனை பேருக்கு இந்த இஎம்ஐ கனெக்ட் ஆகிருக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லாருமே வந்து இஎம்ஐ வாங்கியிருப்பீங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. கை தூக்கலாமா? அப்போ யாருமே இஎம்ஐ இல்லைண்ணா. எனக்கு இந்த படம் எப்படின்னா பல இஎம்ஐயை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கு மலையன் சார் தேங்க்ஸ் சொல்கிறேன். இல்லை, பொதுவாக ஒரு படத்துக்கு பேமெண்ட் வாங்குறது இருக்குல்ல, அது சான்ஸை வாங்குற வர பெரிய கஷ்டம். இந்த சான்ஸ் கூட ஈஸியாக கிடச்சிரும், ஆனால் இந்த பேமெண்ட் வாங்குறது இருப்பாருங்க. நானும் இந்த 26 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கேன். சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து தயாரிக்கிற எல்லாருமே நாங்கள் படம் பண்ணுறோம், நீங்கள் சம்பளத்தை இவ்வளோ வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் முழுசாக கொடுக்கறது ஒரு சில பேர் பட்டு தான். அதில் எங்களுடைய ப்ரொடியூசர் மலையன் சாருக்கு ரொம்ப நன்றி. அது யாரையும் குறை சொல்கிறதுக்கே கிடையாது. முதல்ல முக்கியமாக என்னுடைய திரை கடவுளுக்கு மேடையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களை ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிற்கிற எங்களுடைய, ஏன்னா இந்த பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். சார் இதை நான் பேசலாமான்னு தெரியாது, ஆர்வி உதயகுமார் சார் சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய இடத்துல பேசணும்னு ஆதங்கம் இருக்கும். ப்ரெஸ் முன்னாடி எப்படி பேசுகிறது, ஒன்று சொன்னால் எதையா, இப்போ நான் நிறைய ப்ரெஸ்ஸில் பேசும்போது பார்த்தீங்கன்னா எதாவது ஒன்று சொல்லியிருப்போம், அதை மாற்றி சொல்லி போட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் முன்னாடி வந்து ஏதாவது சொல்லிட்டோம்னா எதாவது மாற்றி சொன்னால் முன்னாடி ஒருத்தர் எழுதி அது வாய்ப்பு கிடைக்கும். இப்போ எழுதுறதுக்கோ எதையா ஒன்று போட்டு மாற்றி தான் சொல்கிறாங்க. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் நான் பேசாத ஒரு விஷயத்த சொல்லி ஒருத்தர் ஒரு 10-20 கால் எனக்கு ஃபோன் பண்ணுற அளவுக்கு ஆச்சு. ஏன்னா நெகட்டிவாக போட்டால் தான் உங்களை பார்க்குறாங்கன்னு சொல்லி ஃபோனில் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எப்படி ஒரு இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு படத்தை திரையுலகத்தை சரியாக வழி நடத்துறதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கோ, நம்முடைய பத்திரிகையாளரும் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன், உங்களுக்கும் அந்த பங்கு இருக்குது. பார்த்து எழுதுங்க, பார்த்து செய்யுங்க. ஆர்வி உதயகுமார் சார் சொல்லிட்டு போனாங்க. எனக்கு இப்போ கூட பேரரசன் என்ற ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி தான் கேட்டேன், வேண்டுகோள், ஒரு ஆதங்கம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருந்தேன். 40 படங்கள் கிட்டத்தட்ட வெளியே வர வேண்டிய போராட்டங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு படமும் வரும்போது எனக்கு ஒரு திருவிழாவாக ஃபீல் ஆகுது. ஒரு ப்ரொடியூசர் நடித்த எனக்கு சம்பளம் வாங்கின எனக்கே இவ்வளோ இருக்குன்னா அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கு எவ்வளோ பெயின் இருக்கும், எவ்வளோ கனவுகள் இருக்கும், டைரக்டருக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்னு ஆசையாக இருக்கும். அவங்க எப்படியாவது இந்த படத்தை வெளியே கொண்டு வந்துடணுமே அப்படின்ட்டு. நிறைய பேர் கேட்பாங்க, பாண்டி என்ன சமயத்தில் நடிக்கலையானுவாங்க. ஐயோ நடிச்சுக்கிட்டு தாங்க இருக்கேன், படங்கள் தயாரிப்பாளர்கள் வெளியே கொண்டு வரணும். அந்த ஆப்ளிகேஷனை இப்பயும் இயக்குனர் சங்கத்துக்கு முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா தயாரிப்பாளர்களும் இயக்குனரும் சேர்ந்து மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியை காக்க முடியும். மற்ற எல்லாருமே வேலை பார்க்குறவங்க தான். ஏன்னா கிரியேட்டர்ஸ் அவங்க தான். ஒருத்தர் கிரியேட்டர் நம்பி ஒருத்தவங்க பணம் போடுறாங்க. அந்த ப்ரொடியூசருக்கு உண்மையிலே சொல்கிறேன் சார், ரிலீஸ் பண்ணுறதுக்கு வழிகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸுமே முடிச்சிடுறாங்க. இப்போ புது தயாரிப்பாளர் இருக்காங்க, நம்ம தயாரிப்பாளரும் இயக்குனர் சங்கமும் சேர்ந்து ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒரு படத்தை எப்படி ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணலாம், ஒரு ப்ரெஸ் மீட் இப்படி ஒரு இந்த வழியில் இத்தனை தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணோம். ஏன்னா கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா அந்த தயாரிப்பாளர் இழந்திருக்காங்க. தனிப்பட்ட முறை போங்க சார், இண்டஸ்ட்ரியை வேணாம் சார் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் போயிட்டார். ஸோ அந்த மாதிரி எந்த தயாரிப்பாளருக்கும் நடக்கக்கூடாது. நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கமிட்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அந்த படத்தின் மூலிமா ஒரு பெரிய வருவாய் எடுத்து ஒரு சங்கத்துக்கு வருமானம் வரலுக்கு கூட செஞ்சிங்கன்னா கைட் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை சார். இந்த வழியில் ரிலீஸ் பண்ணுங்கள். இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா அது சிறு தயாரிப்பாளர்கள் தான் 80% ஆஃப் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் வேலை கொடுக்கறது. 10% வந்து ஒரு 10 to 20% மட்டும் தான் பெரிய படங்கள் நடக்குது. இப்போ நான் பெரிய படங்கள் நடிச்சிட்டு இருந்தேன். இப்போ பெரிய படத்தில் திருப்பி விஜயன் படத்திலே திருப்பி நடிக்க முடியுமானா வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ சார் சொன்ன மாதிரி பார்க்குறதுக்கு கூட ஃபோன் பண்ணுறதுக்கு கூட வழிகள் இல்லாமல் இருக்குது. ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளையோ ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எல்லாத்தையும் அணுகக்கூடிய இது கிடையாது. எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குது. அது யாரையும் தவறு கிடையாது. தயாரிப்பாளர் தப்பு கிடையாது, இயக்குநர்கள் தப்பு கிடையாது, டெக்னீஷியன்ஸ் தப்பு கிடையாது, பத்திரிகையாளர் தப்பு கிடையாது, யாருமே தப்பு கிடையாது. ஆனால் எங்கேயோ ஒரு ஈகோன்ற ஒரு ஓட்டை இருக்குது.
அதை அடைச்சி அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு சரியான தீர்வு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இதில் நடிகர் சங்கமும் இணைஞ்சு செய்யணும்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என் வயசுக்கு மீறிய ஒரு வார்த்தை தான், ஆனால் நிறைய படங்கள் நிறைய தேர்வுகள் பின்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு ஒரு வழியில் தான் இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன். அதனால் இன்னொன்று, சதாசிவம் சாரை பற்றி சொல்லி ஆகணும். இப்போ 3 நாள் முன்னாடி வரைக்கும் சார் இந்த படத்துக்கு நம்ம ப்ரமோஷன் பண்ணோம் சார், என்ன விதத்தில் சொல்லுங்கள் சார், எல்லா இடத்துலையும் கூட நிற்போம், என்ன வழியில் போவோம், காலேஜாக போவோம், எங்கே போனாலும் போகலாம், எத்தனை பேரை பார்க்கணும் சொல்லுங்கள், உங்களுக்கு கூட நிற்கிறோம். ஏன்னா அப்படி ஒரு டீம். ஒரு கோடையாக்டர் சார்லாம் இருக்கார், குமார் சார், ஃப்ரான்சிஸ் சார், கேமராமேன், அப்படி ஒரு டீம். ஒரு பிளானிங் வந்து அப்படி ஒரு இதில் மிஸ் ஆனதே கிடையாது. அப்படிப்பட்ட டீம் இந்த படத்தில். இப்போ ப்ரொடியூசர் வெளியே கூட சொன்னார், சார் இந்த படம் சக்ஸஸ் ஆகட்டும் சார், வரிசையாக 10 ப்ரொடியூசரை நான் உள்ளே கொண்டு வரேன் சார் சொன்னார். அப்படிப்பட்ட ப்ரொடியூசர் ஜெயிக்கணும் அப்படின்ற ஆதங்கத்தோடு தான் பேசுகிறேன். அதில் யாரும் தவறாக எடுத்துக்காங்க, மன்னிச்சிக்கங்க. நம்மளுடைய சதாசிவம் சாரை பற்றி சொல்லி ஆகணும். நான் ஆட்டோகிராஃப் படத்தில் சேரன் சாருடைய சின்ன வயசு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பேன். அந்த படத்தில் வந்து சேரன் சார் வந்து மிகப்பெரிய கஷ்டப்பட்டார். அவர் மாதிரி ஒரு திரைக்கலைஞர் கஷ்டப்பட்டு தான் நான் பார்த்து சொல்கிறேன். அப்போது ஷூட்டிங் நடிச்சிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு கடங்காரங்க வருவாங்க, ஷூட்டிங் பேக்கப் ஆகிடும். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஐயோ ஷூட்டிங் வந்துட்டோம். ஏன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோன் வரும், எல்லாம் கிளம்புங்க, ரூமுக்கு திடீர்னு வாடகை கொடுக்க முடியாது. இல்லை ஒவ்வொரு அசிங்கங்களையும் பட்டு அவர் சேரன் நான் பார்ப்பேன், அண்ணா என்னென்னு சொல்லும்போது, இல்லைடா பார்த்துக்கலாம்டா, இதெல்லாம் கடந்து போகணுண்டான்னு சொல்லிட்டே இருப்பார். அப்படி ஒரு சேரண்ணே ஆட்டோகிராஃபுன்ற ஒரு படம், அந்த படம் வெற்றி அடைஞ்சு எப்பேற்பட்ட ஒரு வெற்றி அந்த இயக்குனருக்கு கிடச்சிருந்தா இந்த சினிமா யாரையும் கைவிடாதுன்றது பெரிய நம்பிக்கையை கொண்ட ஒரு இடம் தான் அந்த ஆட்டோகிராஃபுடைய வெற்றி. அதே சேரண்ணே வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயமும் பார்க்கும் பொழுது அவருடைய வளர்ச்சியில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆதவன் சொன்னார், இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஃபினான்ஸ் சம்பளம் போகிறேன். ஏன்னா ப்ரொடியூசர் சொல்லணும், ப்ரொடியூசரும் அவரும் ஃப்ரெண்ட்ஸு. அவர் சொன்னார், யாரோ ஒருத்தனை போய் நான் ஹீரோ ஆக்குறதுக்கு என் நண்பன் நீயாடா, அந்த காசு வந்தாலும் சரி வரலாலும் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஹோப் கொடுத்த ஒரு ப்ரொடியூசருக்கு தயவுசெய்து ஒரு கைத்தட்டல். ஏன்னா பணத்தை தாண்டி அவங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்காக அவர் செஞ்ச இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுத்தல் இத்தனை பேரை வாழ வச்சிருக்கு. இங்கே உழைச்சி அத்தனை பேருக்கும் இஎம்ஐ கட்டுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இன்னொன்று என்னென்னா, முக்கியமாக என்னுடைய ஆதவன் ஐயாவை பற்றி சொல்லி ஆகணும். ஆதவன் ஐயா வந்து நாட்டிலே இருக்கிறது இல்லை, நாட்டில் இருந்தால் தானே ஷூட்டிங் கூப்பிடுவாங்க. இவர் எப்போ பார்த்தாலும் யூஎஸ் போயிடுறாரு. உண்மையை சொல்லுங்கள், யூஎஸ் தானே போகிறீங்க, யூஎஸில் போய்ட்டு நல்லா சம்பாதிக்கிறாரு. என்ன பாருங்கள், இப்போ கேட்கும் கூட என்னை கூப்பிடாங்க, வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டார். மறைமுகமாக வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஐயா இதுங்க இப்போ எங்களை மட்டும் செய்தியாக வச்சு அதனால் இது சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் உண்மையிலேயே அவர் பாதி நேரம் யூஎஸில் தான் இருக்கார். நான் தான் அடுத்த வாட்டி எங்களையும் கூப்பிட்டு போங்க, நான் பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், நல்லா ஏதாவது பண்ணுவேன், ஜிம்மிக்கு பண்ணேன், நடிக்கிறதுக்கு வந்துட்டோம், என்ன வேணால் செய்யலாம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அது ஐயா யூஎஸ் போங்க, கூப்பிட்டு போங்க, ரொம்ப சந்தோஷம். பெரியவர்கள் எல்லாரும் வயசில் மீதுனா எல்லாருமே இருக்கீங்க. இது வந்து ஒரு முழுக்க ஒரு மனக்குமுறல்கள் தான். நிறைய தயாரிப்பாளர்களை வாழ வைக்கிறதுக்கு நாங்கள் பிளாக் பாண்டி போய் நின்று ஒரு விஷயம் செய்ய முடியாது. இங்கே இருக்க திரை ஜாம்பவான்கள் வெங்கடேஷ் சார், பிரபாகரன் சார், பாக்யராஜ் சார், பேரரசண்ணே, தேவானி மேம் எல்லாருமே சேர்ந்து ஏதாவது ஒரு பெரியவங்க இருக்கீங்க, எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க இருக்கீங்க, ஏதாவது ஒரு வழி செய்யுங்க, நல்லபடியாக இருக்கட்டும். இந்த படம் நல்ல வெற்றி அடையணும், பெரிய லெவலில் வெற்றி அடையணும். எங்கள் ப்ரொடியூசருக்கு நிறைய காசை இந்த இயற்கையும் இறை சக்தியும் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும் சார். அதில் எல்லாரும் எங்களை மாதிரி கலைஞர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க, இயக்குநர்களை உருவாக்குங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், லைக்கா இன்றைக்கி மூடப்பட்டதுன்னு 2 நாள் முன்னாடி ஃபீல் ஆச்சு. ஐயோ இவ்வளோ பெரிய நிறுவனம் மூடிட்டாங்கன்னு. சார் அவங்க ஒரு 20-30 படம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த காசுக்கு ஒரு 500 டைரக்டர் இந்த படத்தில் உருவாக்கி விட்டுருக்கலாமே சார். 500 படத்தில் 400 படம் ஹிட் ஆயிருந்தாலே இந்த கம்பெனி இன்னும் வேர்ல்டு ஃபுல்லாக பேசப்பட்டிருக்கோம்னு சொல்லி ஆசை வந்துச்சு. ஆனால் அது பேச முடியாது. தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, ஏதாவது தவறாக பேசியிருந்தா. ரொம்ப நன்றி. பாக்கியராஜ் சார் இருக்க மேடை இது. அந்த மேடையில் நானும் வந்து உட்காந்துருக்கேன், பக்கத்தில் இருக்கின்றதே எனக்கு ஒரு பெருமை. பேரரசு சார், அரவிந்த் சார், என்னுடைய குருநாதர் வெங்கடேஷ் சார், எல்லாருமே இருக்க மேடை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த விழாவுக்கு என்னை அழைத்த பேரரசு சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஏன்னா வந்து ஒரு குருநாதராக தன்னுடைய சிஷியர்களுடைய படைப்புகளுக்கு எத்தனை பேர் வந்து அழைப்பாங்கன்னு தெரியலை. அவர் படம் மாதிரி அவரை எடுத்துக்கிட்டு அவர் டைரக்ட் பண்ண ஒரு படம் மாதிரி இதை ஃபீல் பண்ணி ஒவ்வொருத்தரையும் அழைச்சிருக்காரு. இது வந்து பேரரசருக்காக வந்து அவருடைய சிஷியருக்காக பேரரசருடைய அழைப்பின் பேரில் வந்த உறவுகள் எல்லாருமே. ஸோ மேடையில் இருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி, பெரிய வணக்கம். தயாரிப்பாளருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முதல்ல வந்து எல்லா மேடைகளையும் நான் சொல்கிறது, ஒரு அறிமுக இயக்குனருடைய படங்களுக்கும் ஒரு புது ஹீரோக்களை வச்சு வர்ற படங்களுடைய தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு பெரிய கட்ஸ் இருக்கணும். அது வந்து உங்கள்கிட்ட இருக்குது. மற்ற தயாரிப்பாளரோட இன்னும் நீங்கள் எங்கே மாறுபடுறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு டைரக்டரே ஹீரோவாக இன்ட்ரோ கொடுக்குறதுக்கு அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஹோப் கொடுத்து அவர் கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு. செகண்ட் வந்து நான் வந்து டைரக்டருக்கு சொல்லணும். ரொம்ப
இயல்பாக இருக்கார். நண்பர் வந்து ரொம்ப பார்க்கும்போது ஏதாவது நிறைய படங்களை நம்ம வந்து பார்த்துட்டு சொல்லுவோம். ரொம்ப யதார்த்தமான ரொம்ப லைவாக இருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்துட்டு அந்த ஹீரோயின் தான் மெயினாக சொல்லுவோம். நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க, எங்கள் குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்காங்க, எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தேவயானி மேடம்லாம் அவங்களோட படங்கள்லாம் பார்க்கும்போது எல்லா படங்கள்லையும் அவங்களோட கேரக்டர் அப்படி தான் இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம பார்த்த பழகின ஒரு அக்காவோ தங்கச்சியோ இல்லை எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முறப்பண்ணாவோ எப்படியோ ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. அப்படி ஹீரோயின் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். எனக்கு இந்த படத்தோடைய சாங்ஸ் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஹீரோ அப்படி தோணுச்சு. நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி, நம்ம ஃப்ரெண்டு மாதிரி, நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு நண்பராக, பழக்கமான ஒரு முகமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய வெல்கம் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப இயல்பாக நடிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு தயக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஆனால் அது நிச்சயமாக ஒரு படத்தில் முதல் படத்தில் இருக்கும். அதெல்லாம் தாண்டி உங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மாக இருக்கட்டும், உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும், எதுலேயுமே நடிப்புக்கு தயக்கமோ பயமோ இல்லை. ஸோ இந்த அச்சம் இல்லாமல் ஒன்று இருக்கீங்க இல்லையா, ஒரு திரையில் வர்றீங்க இல்லையா, உங்கள் ஏஜுக்கு அதுக்கும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய இடம் காத்திருக்கு நான் நம்புகிறேன். படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அவர் ஆதவன், பிளாக் பாண்டி அவர்கள், இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா சில மேடைகளில் வந்து நான் நினைப்பேன் அவர் சன் டிவி ஆதவன் அவர்கள் வந்து சொல்லணும்னு நினைப்போம். அப்புறம் அந்த பேசுகிற வேகத்தில் வந்து உங்கள் பேர்லாம் மிஸ் ஆயிரும். அதுக்காக மன்னிச்சுக்கோங்க. சில மேடைகள் அப்படி நடந்திருக்கு. நீங்கள் ஃபாரின் போகிறலாம் குறைச்சிட்டு நம்ம ஊரில் இருங்க, நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நகைச்சுவை வந்து எல்லாருமே காமெடியாக பண்ணலாம், இயல்பாகவே காமெடி வர்றது ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும். அப்படி தான் ஆதவன் அவர்களுடைய பேச்சு எப்போவுமே இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து படங்கள், நீங்கள் பிளாக் பாண்டிலாம் ரொம்ப பெருசாக வந்திருக்க வேண்டியவர். இன்னும் அவர் போராடிட்டு இருக்காரு. அவருக்கான ஒரு பெரிய இடம் நிச்சயமாக அந்த இடத்த அவர் அடைய விட மாட்டார்னு நான் நினைக்கிறேன். படத்தோட டிசைனும் சரி, மற்ற எல்லா விஷயங்களுமே சரி, ரொம்ப அளவாக இருந்துச்சு. அந்த ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டிசைன்லேயும் சரி, நிறைய பேரை போடாமல், அதேமாதிரி படம் பார்க்கும்போது, ட்ரெயிலர் பார்க்கும்போதும், அந்த சாங்ஸ் பார்க்கும்போதும் என்ன வேணுமோ அது இருக்குது, யார் வேணுமோ அது இருக்குது. ரொம்ப அழகாக, ரொம்ப திட்டமிடலோடு டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த ஒரு டைட்டிலாக இருக்கட்டும், இஎம்ஐ, ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டில். இஎம்ஐ வாங்காத ஆட்கள் யாருமே இருக்க முடியாது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், அவங்க வந்து நிச்சயமாக வந்து இந்த இஎம்ஐன்ற ஒரு ஃபார்மேட்லேயோ லோன்லேயோ எதுலேயோ ஒன்று இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம படம் பார்க்கக்கூடிய இங்கே எல்லாரோடையும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு தலைப்பு, கண்டென்ட் இது எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நம்புகிறேன். நான் அதே மாதிரி படம் எடுத்திருக்க விதம், அந்த கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாமே மிக நேர்த்தியாக, ரொம்ப பிளானிங்காக, ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சில படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும், நல்லா எடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனால் அது சொல்ல முடியாது, மேடை நகரிங் கருதி நம்ம சொல்ல மாட்டோம். இந்த படம் ஒவ்வொரு ஷாட்டுமே ரொம்ப அழகாக அந்த இருக்க இடத்த எவ்வளோ அழகாக காமிக்க முடியுமோ அப்படி காமிச்சிருக்காங்க. நிச்சயமாக ஒரு பெரிய படமாக, எல்லாருக்கும் பிடித்த படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இந்த படம் சம்மந்தப்பட்ட, அதாவது ஹீரோவாகவும் இயக்குனராக இருக்கும் சதாசிவம், ஹீரோயின் இசையமைப்பாளர் ஸ்ரீநாத் மற்றும் தயாரிப்பாளர் உள்பட நம்ம ஆதவன், பாண்டி எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இயக்குனர் சங்கத்தில் ஆதவன் தான் சொன்னார்ல, இயக்குனர் சங்கமே உட்காந்துருக்குன்னு, எல்லாம் பேரரசு சார் அவர்களுக்காக தான். பரவாயில்ல, இவர் நம்ம பிரபாரனையாவது பேரரசு சார் கூப்பிட்டார், என்னையே வந்து யாரும் கூப்பிடல, நம்பியை கூப்பிட்டாப்புல. எங்கள் யூனியனுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்பி வந்து ஃபோன் பண்ணி, சார் இந்த படத்தை ஆடியோ ஃபங்க்ஷன் நீங்கள் வரணும் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் இது வந்து பேரரசு சாருடைய அசிஸ்டண்ட்டு அப்படின்னாரு. பேரரசு சார் அசிஸ்டண்ட் சொன்ன வந்து அப்புறம் மறுக்க முடியாது, கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஏன்னா பேரரசு வந்து அந்த அளவுக்கு எங்கள் சங்கத்துக்கு வந்து இன்றைக்கி உழைச்சிட்ருக்கிற ஒரு உழைப்பாளி. ஸோ அந்த அன்றைக்கி நானும் சங்கத்தின் இணைச்செயலாளர்ன்ற முறையில் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனை கலந்துக்கணுன்ட்டு வந்தேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் சங்கத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் 90% ஆட்களுக்கு வந்து இவருடைய பாதிப்பு இல்லாமல் அவங்க சினிமாவுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. அதுதான் எங்கள் எழுத்தாளர் சங்க தலைவர் திரு பாக்கியராஜ் சார் அவர்கள். எந்த டைரக்டரை கேட்டாலும் சரி தான், அவருடைய பாதிப்பு, அவர் படங்களை பார்த்தோம், அவருடைய இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாக்கியராஜ் சார் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். நான் மீண்டும் மீண்டும் அவரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு எதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, பாக்கியராஜ் சார் அவர்கள் வந்து நான் முதலாக சந்தித்தது ஒரு விமான பயணத்தில் தான். நான் அவருடைய தீவிர ரசிகன், அவருடைய படங்கள் ரெஃபரன்ஸ் அவ்வளோ பார்ப்பேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டில் பார்க்குறப்ப, இது ஃப்ளைட்டில் உள்ளே தான் உட்காரும்போது தான் பார்க்குறேன், என் பக்கத்தில் வந்து உட்காருறது அவர். எனக்கு ஷாக்கு, உடம்புலாம் வளவலம் விளக்குது. ஒரு புக்கோடு உட்காந்துருந்தார். வணக்கம் சார் அப்படின்னா, திரும்பி பார்த்து வணக்கம் அப்படின்னா, சார் நீங்கள் மறந்துருப்பீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது, அது புக்கை படிச்சுட்டு, அப்போ சார் நான் டைரக்டர் வெங்கடேஷன் தெரியும் அப்படின்னாரு.
அப்போ நான் சொன்னேன், அவருடைய படங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். சார் நீங்கள் விடிவரை காத்திரு படத்தை திரும்பவும் ரீமேக் பண்ணலாமா சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். இது இருக்கும் ஒரு 12 வருஷமாக இருக்கும். ரீமேக் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்கும்போது நான் பண்ணணும்னு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு இன்னை வரைக்கும் படைப்பாளர்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான். அதே போல் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் என்ன உண்டுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக்டர்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டருங்க அப்படிம்பாங்க. ஒரு பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஸ்ட்ரக்டருங்க, அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியருங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் சினிமாவில் மட்டும் குறிப்பாக அதுவும் இயக்குநர்களை எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஏதோ அவங்க ஒரு பழைய பீஸ் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து எல்லாத்துட்டையும் இருக்குது. தயாரிப்பாளர்கிட்ட இருக்குது, ஹீரோக்கிட்ட இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இதை நான் குற்றச்சாட்டாக சொல்லலை, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது பாக்யராஜ் சார் இருக்காருன்னா திரைக்கதையில் இன்னை வரைக்கும் அவருடைய கதைகளை ரெஃபரன்ஸ் பண்ணி நிறைய படங்கள் நானே சொல்லுவேன். அவருடைய படங்களையும் இன்னும் இப்போ ரீசெண்டாக வந்து ஹிட்டான படங்களையும் ஈஸியாக ரெஃபர் பண்ணலாம் திரைக்கதைக்கு. அப்படி அவருடைய திரைக்கதையில் வந்து இன்றைக்கும் அவருடைய திரைக்கதையினுடைய பேட்டர்ன் தான் போயிட்டுருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாங்க சினிமாவை பற்றி பேசலாம்னு அவர் சார் ஒரு புக் எழுதியிருந்தார். அந்த புக்கை படிச்சிங்கன்னா அந்த புக்கை படிச்சுட்டு நீங்கள் திரைக்கதை எழுதிடலாம். அவ்வளவு ஈஸியாக திரைக்கதையை பற்றி சொல்லியிருப்பார். ஒவ்வொரு அத்தியாயமும் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அத்தியாயம். இப்போ தான் அதை ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த புக்கை. நம்ம திரையுலக நண்பர்கள் யாராவது சினிமா ஆர்வலராக இருந்தீங்கன்னா அந்த புக்கை வாங்கி படிங்க. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அந்த புக்கில் இருக்கும். சரி, இப்போ என்னென்ன மேட்ரு, மலையாளத்தில் சமீபத்தில் ஒரு பட்டையை கிளப்பிட்டு இருக்கிற ஒரு நடிகர் கம் இயக்குனர் அப்படின்னா ஃபாசில் ஜோசப். அவருடைய படங்கள் எல்லாமே அங்கே ஹிட்டு. அவர் கதை எழுதி வேறு டைரக்டர் பண்ணாலும் அந்த படம் ஹிட்டு. அப்படி அவர் வந்து கதைகளை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோமே, உதயகுமார் ஆரம்பித்து எல்லாருமே, நானும் பல மடியில் பேசியிருக்கேன் கண்டென்ட்டுன்னு. அந்த கண்டென்ட் என்னங்கிறதுக்கு அவர் படங்கள் தான் உதாரணம். ஸோ கண்டென்ட் எங்கேயுமே இல்லை, லைஃப்பில் இருக்குது, அங்கேருந்து எடுத்து பண்ணாலே அந்த படங்கள் ஹிட் ஆகும் அப்படின்னு அவர் வாசில் ஜோசப் படி எல்லா படத்துலையும் இருக்குது. இதை நமக்கு அப்போவே காட்டிட்டார் நம்ம திரையுலக ஜாம்பவான் திரு கே. பாக்யராஜ் சார் அவர்கள். கோயம்புத்தூர் நமக்கு தெரியாத ஊரெல்லாமே அவர் படத்தில் வந்து சொல்லியிருப்பார். நிறைய சம்பவங்கள் அவர் படத்தில், மௌன கீதங்கள் ஆரம்பித்து உருகை ஓசை ஆகட்டும், எல்லா படங்களையுமே அவருடைய அந்த கேரக்டருடைய எளிமை, அவர் எங்கேயோ பார்த்த எங்கேயோ சந்தித்த மனிதரில் ஹீரோ ஆக்கிடுவார். எங்கேயோ மறக்க முடியாத ஒரு கேரக்டர் சந்திச்சிருப்பார், அதை வந்து அவர் வந்து ஒரு கேரக்டராக மாற்றிடுவார். உருகை ஓசில் சங்கிலி முருகன் கேரக்டர் எப்படி வந்துச்சுன்னு அந்த புக்கில் எழுதியிருப்பார் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். இதைத்தான் ஃபாசில் ஜோசப் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நான் சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் பாலச்சந்திர மேனன் ஒருத்தர் இருந்தார் சாருடைய பீரியடில். சார் ஹீரோ நடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே சாருடைய படங்கள் மாதிரியே அங்கே பாலச்சந்திர மேனன் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போது ஃபாசில் ஜோசப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி வர்ற இயக்குநர்கள் எல்லாருமே பாக்யராஜ் சார் பேட்டர்னில் வந்து கதையை எடுத்து ட்ரெண்டுக்கு டக்குன்னு பண்ணாங்கன்னா நிச்சயமாக அது ஹிட் ஆகும். சமீபத்திய உதாரணம் மீண்டும் சொல்கிறேன், ஆணித்தரமாக சொல்கிறேன், டிராகன். அந்த இயக்குனர் எடுத்த அந்த இதுக்கு முன்னாடி இந்த லவ் டுடே ஆகட்டும், டிராகன் ஆகட்டும், கதை இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கும். ஆனால் ப்ரெசன்டேஷன் எல்லாமே சாருடைய படங்களுடைய பேட்டர்னில் இருக்கும். அவர் பார்த்துலாம் பண்ணல, பேட்டர்னில் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இப்படி நம்ம வந்து நம்ம கையிலேயே நிறைய கதைகள் இருக்குது. அந்த வகையில் இந்த சதாசிவம் இஎம்ஐயை வந்து அவரே பாக்யராஜ் சார் பாணியில் ஹீரோவான் நடித்து இயக்கியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஆடியன்ஸு ஏற்றுக்குவாங்களா, கூட்டம் வருமா வராதா, அதெல்லாம் வந்து இப்போ வந்து எந்த படத்துக்குமே வந்து கூட்டம் வரலாம், நம்ம ரிலீஸ் ஆகி அந்த ரிசல்ட் வர வரைக்கும் தெரியவே தெரியாது. படம் நல்லா இருக்குன்னா இங்கே இருக்கிற பத்திரிக்கையாளர்களே இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. படம் சூப்பர்னு முதல் ஷோ முடிஞ்சு போகும்போதே சொல்லிடுவாங்க. நல்லா இல்லைன்னா பேசவே மாட்டாங்க, ஃபோனும் வராது. அப்போயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம படம் எதுவும் இங்கே தப்பு இருக்குது அப்படின்னு. அப்படி முதல் ரசிகர்கள் பத்திரிகையாளர்கள் தான். இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் ஆடியன்ஸ் ரிசல்ட்டு நான் பல படங்களில் பார்த்துருக்கேன். ஸோ இந்த இஎம்ஐ வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட வருதுன்னு தெரியுது. அதாவது வந்து இஎம்ஐ வாங்கினா என்னென்ன பாதிப்பு வருது, எப்படியெல்லாம் மிரட்டுவாங்க, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாத விஷயங்கள் இந்த படம் பதிவு பண்ண போது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல கண்ணோட்டோட வருதுன்னு தெரியுது. அதை சதாசிவன் நல்லாவே பர்சன்ட் பண்ணியிருப்பார். முதல் படம் பண்ணுறதும் அதுவும் புதிய தயாரிப்பில் பண்ணுறதும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்தோடு தான் பண்ணியிருக்காங்க. லக்கிலி அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேரல் சார் இருந்திருக்காரு. அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அப்புறம் குறிப்பாக நான் வந்து எனக்கு ஆதவன் தெரியும் அப்படின்றதால அவரை பற்றி நான் பேசணும். ஆதவன் உண்மையிலே வந்து ஒரு இப்போ சொல்லியிருந்தாலே எனக்கு வருஷத்துக்கு ஒரு படம் தான் வருதுன்னு. அவர் நிறைய படம் பண்ண வேண்டிய ஒரு நடிகர். அவ்வளோ திறமை அவர்கிட்ட உண்டு. அவர் மாதிரி மிமிக்ரி பண்ணி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. எப்படிப்பட்ட நடிகர்னாலும்
அவர் வாட்ச் பண்ணால் ஒரு ஒரு ஒன் டே எல்லாம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணி பேசிடுவார். என்னுடைய சண்டை மாறுதம்னு படத்தில் வந்துட்டு அவர் காதல் தண்டபாணி அவர்கள் வந்து படம் முடிகிற தருவாயில் காலமாயிட்டார். அப்போ டப்பிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து ஆதவன் பேசினா கரெக்டாக இருக்கும்னாங்க. நான் சொன்னேன் சரி எடுத்து காமிங்க பார்ப்போன்ட்டு நான் போயிட்டேன். அப்போ நான் வேறு வேலை இருந்துச்சு, எடிட்டிங் வேலை. ஆதவன் பேசியிருந்தார். வந்து பார்த்தா எனக்கு அவராக பேசினார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அக்யூரேட்டாக காதல் தண்டபாணி பேசினார். இன்றைக்கும் சண்டமரம் படத்தில் காதல் தண்டபாணி பேசுனது அவர் தான். அப்படி ஒரு அற்புதமான ஒரு டேலண்டான ஆள். கொஞ்சம் நடிகை பாஸ் நீங்கள் பண்ணதுன்னு அது அந்த நிகழ்ச்சியில் அவ்வளோ பாப்புலரான நிகழ்ச்சியை பண்ணார். இன்னும் சொல்ல போனால் ரீல்ஸ்லாம் வர்ற காலத்துக்கு முன்னாடியே பயங்கர வைரலான ப்ரோக்ராம் அது. அவர் பாண்டி எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக வந்திருக்காங்க. குறிப்பாக தயாரிப்பாளரை சொல்லணும். ஒரு புதிய படத்தை எடுத்து அதை நம்பிக்கையோட அந்த டைரக்டரே ஹீரோவாக்கி அவர் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தேவயானி அவர்கள் வந்து டைரக்டராக இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டைட்டில் சொல்லாமா வேண்டாமா? சொல்லாங்களே. அவங்க படத்துடைய டைட்டில் வந்து கைக்குட்டை ராணி அப்படின்னு வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த டைட்டில். ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான டைட்டிலாக இருந்துச்சு. இந்த டைட்டில் கேட்டோன்னே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு அந்த டைட்டில். அது அவங்களுடைய முதல் டைரக்ஷனில் வரக்கூடிய படம். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த இஎம்ஐ நிச்சயமாக ரசிகர்களை கவர்ந்து இந்த தயாரிப்பாளர் 10 பேரை கூட்டு வரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. 10 பேர் இல்லை, இன்னும் 20 பேரை கூட்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய சின்ன படங்கள் வந்து வெற்றி அடையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.